மகா, சூர்யா, ஐஸ்வர்யா 3 பேருமே இருக்காங்க. அப்போ மகா சொல்கிறாங்க, எனக்கு சந்தேகமாக இருக்குது, எனக்கு என்னவோ கௌதம் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு மகா சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே சூர்யா சொல்கிறாரு, இல்லை இல்லை இல்லை, அவன் மேலே டவுட் இல்லை, அவன்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் உங்கள் தம்பி இல்லை, நீங்கள் எப்படி விட்டு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அவரை நான் ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன், கடைசியில் என்னை அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, என்னை எப்படி வீட்டை விட்டு அனுப்பலான்னு சொல்லிட்டு இவ்வளோ மோசமான வேலைலாம் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் அப்படியே ஹாயாக படுத்துட்ருக்காரு, நல்லா கால்லாம் நீட்டி படுத்துட்ருக்காரு. ஆன்னு அப்படியே கத்துறாரு. அதுக்குள்ளே பாட்டி வராங்க. வந்தவொடனே கௌதமை பார்க்குறாங்க. ஏய் என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்திட்டுருக்காரு. எல்லாரும் வாங்க, ஓடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிடுறாங்க. தாத்தா எல்லாருமே, சூர்யாவோட அப்பா எல்லாருமே வராங்க, சித்ராதேவி எல்லாருமே. வந்தவொடனே என்னடா இது, என்ன இது, ஏன் இப்படி இருக்க, இந்த வீட்டோட கௌரவம் என்னன்னு உனக்கு தெரியுமா, இப்படி தான் குடிச்சிட்டு வந்து இப்படி ஹாலில் இருக்க, ஏன்டா இப்படி மானத்தை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பயங்கரமாக கத்துறாரு. இங்கே பாருங்க, நான்லாம் இங்கே மானத்தை வாங்கலை, இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா, பாருங்க இந்த வீட்டோட மானத்தை பாருங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எல்லாம் தூக்கி போடுறாரு. அப்படியே எல்லாரும் கீழே பார்க்குறாங்க. பார்த்தா மதன், ஐஸ்வர்யா 2 பேரும் சேர்ந்து இருந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. சித்ராதேவி வராங்க. ஏன்டா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாருமா பாரு, இந்த ஃபோட்டோலாம் பாரு, அவள் கள்ளக்காதலனோடு சேர்ந்து எப்படி ஃபோட்டோ எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாரு. இரு கௌதம், அவசரப்படாத, எதுவாக இருந்தாலும் கேட்கலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. என் வாழ்க்கையே போச்சு, என் வாழ்க்கையே நாசமாக கேட்டா, அவள் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு கௌதம் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே கரெக்டாக வராங்க மகா, ஐஸ்வர்யா, சூர்யா 3 பேருமே வராங்க. பார்த்தீங்களா என் பொண்டாட்டி எங்கே போயிட்டு வரா பாருங்க, கள்ளக்காதலில் போய் பார்த்துட்டு வருவா அப்படின்னு கௌதம் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் கௌதம், சும்மா அனாவசியமாக பேசாதீங்க, இது எல்லாமே உண்மை இல்லை, எல்லாமே பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. என்ன பொய், உன் ஃபோட்டோவில் இருக்க எல்லாத்தையுமே நேரில் பார்க்குறாங்க, பொய்ன்னு சொல்கிற, நீ இனிமேல் என் வீட்டில் இருக்கவே கூடாது, இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு கௌதம் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் கௌதம், வேணும்னே நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இது எல்லாமே சூர்யாவுக்கு தெரியும் அப்படின்னு கௌதம் சொல்கிறாரு. என்ன சூர்யா, கௌதம் சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. இல்லைம்மா இருங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் இந்த வீட்டில் நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. மகா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கௌதம், நீங்கள் சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது, எங்கள் அக்கா மேலே எந்த தப்புமே இல்லை, எங்கள் அக்கா இந்த அளவுக்குலாம் க்ளோஸாக யார் கூடயும் பழகலை அப்படின்னு சொல்கிறாங்க. பழகாமலே இவ்வளோ ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு கௌதம் கேட்குறாரு. இது எல்லாமே ஏதோ தப்பு நடந்திருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாரு. அதுக்குள்ளே பயங்கரமாக கோவம் வருது சித்ராதேவிக்கு. என் பிள்ளையோட வாழ்க்கையை நீ அழிச்சிட்ட, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் பையன் பண்ணுறத வச்சு என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு ஐஸ்வர்யா பயங்கரமாக கத்துறாங்க. இங்கே பாரு கௌதம், இப்போ நீ குடிச்சிருக்க, எதுவாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாம், நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பா சொல்கிறாரு. நான் என் ரூமுக்கு போகணும், ஏன் போகணும், அதெல்லாம் என்னால் போக முடியாது, நான் போகவும் மாட்டேன், இந்த கேடு கட்டவை இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு கௌதம் பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்க முடியாது. ஓ அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து போயிட்டு வரீங்களோ, சந்தோஷமாக இருங்க, என் வாழ்க்கையை எல்லாரும் சேர்ந்து அழிச்சிட்டிங்கல்ல, எல்லாத்துக்குமே காரணமே இந்த ஐஸ்வர்யா தான், இவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, போ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பயங்கரமாக கத்திட்டு இருக்கு.